ஓகே, வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், டிஎன்டெட், டிஆர்பி, யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டெக்னிக்கல் அண்டு ஃபாரஸ்ட் இந்த மாதிரி சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். ஆல்சோ டெஸ்ட் பேட்சும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேட்ச், ஷிஃப்ட் பேட்ச் அண்டு வீக்கெண்ட் பேட்ச் 3 வழியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ரெகுலர் பேட்ச்னா வாரத்தில் 5 நாட்கள், திங்கள் டு வெள்ளி வரைக்கும். டைமிங் காலையில் 10லேருந்து ஈவினிங் 4 to 4 வரைக்கும். அதுவே உங்களுக்கு ஷிஃப்ட் பேட்ச் அப்படின்னா ஈவினிங் 6 to 8 வரைக்கும். அதுவே வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னா ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் 10லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்தில் மாத்திரைகள் மற்றும் சார்பெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம மாத்திரைகள் அப்படின்றது என்னென்னு சொல்லிடலாம். மாத்திரை அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். மாத்திரை என்பது ஒரு எழுத்து ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவு. ஒரு எழுத்தானது ஒலிக்க ஆகும் கால அளவு அப்படின்னு சொல்லலாம். அப்போது டைம் தான் அப்படி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மாத்திரை அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் கால் மாத்திரை, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, சரிங்களா, 1.5 மாத்திரை, 2 மாத்திரை, அதிகபட்சம் 2 மாத்திரை வரைக்கும் இருக்குது. குறைஞ்சபட்சம் கால் மாத்திரைங்க. குறைஞ்சபட்சம் கால் மாத்திரை, கால் மாத்திரையிலேருந்து அதிகபட்சம் 2 மாத்திரை. அதுக்கு மேலே போகும்போது, அதாவது அளபடைன்னு சொல்லுவாங்க. அளபடைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டரில் பார்த்திங்கன்னா 3 மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் அளபடியில் 3 மாத்திரைகள். அளபடை என்பது அது என்னென்னதை நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா. அளபடை என்பது ஒன்றும் இல்லைங்க, ஓசை குறைகின்ற இடத்தில் அந்த நீண்ட ஓசைக்காக, இனிய ஓசைக்காக ஒரு எழுத்து அளபெடுக்குமானால், அளபெடுப்பது என்று சொன்னால் நீண்டு ஒலிப்பது அப்படின்னு சொல்லுவோம். அளபெடுத்து வந்தால் அந்த இடத்துல 2க்கும் மேற்பட்ட மாத்திரை, 2க்கும் மேலே என்னது 3 தான், 3க்கு மேலே போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு எழுத்தானது ஓசை, இனிய ஓசைக்காக அளபெடுத்து வந்தால் அதுக்கு பேர் அளபெடைன்னு சொல்கிறோம். அப்போ குறைஞ்சபட்சம் கால் மாத்திரை, அதிகபட்சம் 2 மாத்திரை, 2க்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அளபடை. புரிஞ்சுதுங்களா? அப்போ குறைஞ்சபட்சம் எவ்வளோ? கால் மாத்திரை, அதிகபட்சம் 2 மாத்திரை. இனிய ஓசைக்காக ஒரு பாடல் அல்லது ஒரு செய்யுள் இயற்றும் பொழுது இனிய ஓசைக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக மாத்திரை ஆட் பண்ணும் பொழுது 2க்கு மேற்கொண்டு போகும் பொழுது 2+ அப்படின்னானது 3 மாத்திரையாக இருக்கலாம், 3க்கு மேலேயே கூட இருக்கலாம். அது கணக்கெலாம் இல்லை, 3 தான் இருக்குது, 4 தான் இருக்குன்னு ஃபிக்ஸ்லாம் கிடையாது. 2க்கு மேலே, அவ்வளோதான். ஓகே, அப்போது நம்ம மாத்திரை என்னங்க? இயல்பாக கண்ணியமைக்கும் நேரம். இயல்பாக கண்ணியமைக்கும் நேரம் என்றால் மாத்திரை, ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம். அல்லது இயல்பாக சொடுக்கு போடும் நேரம், அதை தான் ஒரு மாத்திரைன்னு சொல்கிறோம். அல்லது ஒரு வினாடி நேரம், ஒரு வினாடி நேரம் என்றால் ஒரு மாத்திரை. எனவே மாத்திரை என்றால் இந்த 247 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு எழுத்தும் குறில், நெடில், உயிர்குறில், உயிர்நெடில், உயிர்மை குறில், உயிர்மை நெடில், இந்த மாதிரி நிறைய பிரிக்கலாம். அப்போது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரொனன்சியேஷன், ஒவ்வொரு எழுத்துக்கும் தனிப்பட்ட ஒரு பண்பு, ஒவ்வொரு எழுத்துக்களும் பிறக்கக்கூடிய கால அளவு, உச்சரிக்கும் முறை, பயன்படுத்தும் அளவு, புரியுதுங்களா? இதெல்லாம் பொறுத்து மாத்திரை அளவு மாறுபடும், சரிங்களா. அப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ மாத்திரையும் இந்த சார்பு எழுத்து கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4ல் மார்க் வாங்கலாம். நீங்கள் தனித்தனியாக படிக்கணும், லிங்க் பண்ணி படிங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 ஃபாண்ட்டுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். 247 எழுத்துக்கள், உயிர்மை 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 கூட்டினா 247. உயிரெழுத்துன்றது 12, மெய்யெழுத்து 18, ரெண்டும் சேர்த்துனா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போது உயிரெழுத்துக்கள் 12, ஆ முதல் அ இ உ ஏ ஐ ஓ ஓ ஔ. அதுவே மெய்யெழுத்துனா இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இத்து அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் வரைக்கும். ஓகே, அப்போது இந்த 2 சேர்த்துனா 30 சொல்கிறோமா? 30 எழுத்துக்களா? இந்த 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள் தானாகவே இயங்கும், தானாகவே பிறந்து தானாகவே இயங்கும் வல்லமை பெற்றவை. ஆனால் இந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்குது பார்த்தீங்களா, கா கா கி கு கி கே கை, ngா ngி ngி ngொ சா சா சி சூ சூ சூ, ஞா ஞா நீ நீ நு, இது எல்லாமே 216 ஃபாண்ட்டுமே தனித்து இயங்காது. அப்போது யாரை சார்ந்து தான் இயங்கும்? முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இயங்கும். அந்த முதல் எழுத்துக்கள் யார் என்று கேட்டால் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் இணைந்தால் 30 எழுத்துக்கள்.
இந்த 30 எழுத்துக்களைத்தான் என்ன சொல்கிறோம், முதல் எழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இங்கே இருக்கக்கூடிய 216 எழுத்துக்களுமே இயங்கும். அப்படி இயங்குச்சுன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. அப்போது உயிரெழுத்து எதுக்கு, மெய்யெழுத்து எதுக்குன்னா ரெண்டும் சேர்ந்து புதிதாக ஒரு எழுத்தை தோற்றுவிக்க, புதிதாக ஒரு எழுத்தை நாம் பேசுவதற்கு, புதிதாக ஒரு எழுத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு. அப்போ எச்சு கூட்டல் ஈ ரெண்டும் சேரும் பொழுது சி என்ற புதிய ஒரு உயிர்மெய் எழுத்தானது பிறக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த தமிழ் எழுத்துக்களில் உங்களுக்கு உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்களை தோற்றுவிக்கின்றன. இப்போ கவனிச்சுக்கோங்க, வேறு இந்த உயிர்மெய் எழுத்துக்களை மட்டும் வச்சு நம்ம பேச முடியுமா? முடியாதுல்ல, முடியவே முடியாது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல காக்கா கீக்கு ஊக்கேன்னு இருக்குது. இப்போ எனக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுங்க அப்படின்னு நான் அப்படி சொல்கிறேன். வெறும் காக்கா கீக்கு ஊக்கே வச்சுட்டு நம்ம வந்து பேசினா புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை. ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ஆட் பண்ணி தானே பேசுகிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம கோர்க்கிறோம். புரியுதுங்களா? அப்போ கோர்த்து தானே ஒரு வார்த்தை வடிவம் பெற்று அந்த இடத்துல வந்து ஃபுல் ஃபார்மாக நம்ம பேசவும் முடியுது, பேசுகிறத கேட்குறவங்க புரிஞ்சிக்கவும் முடியுது, எழுத முடியுது, கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்போது மேலே அ இ லைனாக இருக்கும், கீழே இக்கு இங்கே லைனாக இருக்கும். இதை சார்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வருது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216மே நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்லை. சில எழுத்துக்கள் பயன்படுத்துகிறோம். அந்த எழுத்துக்களை எப்படி அணிவகுப்பாக கோர்த்து பேசுறது, எப்படி ஒரு கவிதை நயத்தை எழுதுறது, எப்படி வந்து ஒரு செய்யலை எழுதுறது, எப்படி நம்ம பேசணும், எந்த வார்த்தையை உச்சரிப்பு அழுத்தமாக சொல்லணும், ஒரு நாடகம் இல்லை பாடலை செய்யலை ஏற்றும் பொழுது எந்த இடத்துல ரொம்ப இழுவியாக பாடணும், அப்போ தான் அந்த இடத்துல ராகம் வரும், இப்படிலாம் இலக்கணத்தில் தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சொல்கிறது யாருன்னா இந்த சார்பெழுத்துக்கள் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சிருக்கு உங்களுக்கு சார்பெழுத்துன்னு எதுக்காக? ஒரு இடத்துல எழுத்து எப்படி ஒலிக்க வேண்டும், ஒரு செய்யல்னா பாடலை இயற்றும் பொழுது எவ்வாறு நீண்டு ஒலிக்க வேண்டும், ஒரு இடத்துல எப்படி 2 மாத்திரை அளவானது 2க்கு மேலே வர வேண்டும், எப்படி அரை மாத்திரையானது குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்க வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் தொகுத்து சொல்கிறது யாருன்னா இந்த சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்து வகை மொத்தம் 10 இருக்குது. அது யாருன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம். நல்லா பாருங்கள், இதெல்லாம் புதுசாக பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இன்னொன்னுமா சொல்கிறாரே, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், இதில் வந்து உயிர்மெய் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. உயிரும் மெய்யும் சேர்ந்தால் உயிர்மெய். அதானே விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, உயிர்மெய் இது வரைக்கும் இருக்குது. இன்னும் வரிசையில் இன்னும் அவும் ஒன்றா சேர்ந்தால் நவ் வரைக்கும் இருக்குது. இந்த வரிசை வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த உயிர்மெய் என்றால் 216 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதான் உயிர்மெய்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒரு நிமிஷம். அடுத்தது ஆயுதம். ஆயுதம்னா யாருங்க? இதோ இந்த அக்குன்னு சொல்கிறோம்ல, அக்கு, இதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து சொல்கிறோமா? அப்போ உயிரிழப்படைனா யாருங்க? உயிரெழுத்துக்களில் உள்ள நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7 இருக்குல்ல. இந்த 7 எழுத்துக்கள் தன்னுடைய இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கக்கூடிய முறை, அதுதான் அளபெடை. உயிரெழுத்துக்கள் படையெடுத்தால் உயிரிழப்படை, உயிரெழுத்துக்கள் படையெடுத்தால் உயிரிழப்படை. சரிங்களா? அளபெடை, உயிர் கூட்டல் அளபெடை. அளபெடை என்றால் நீண்டு ஒலிப்பது. எங்கே நீண்டு ஒலிக்கும்? சில பாடல்களை ஏற்றும் பொழுது நீண்டு ஒலிக்கும். சில இடத்தில் செய்யுளை ஏற்றும் பொழுது நீண்டு ஒலிக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். ஒற்றெழப்படைனா ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒற்றெழுத்துக்கள் நீண்டு ஒலித்தால் அது ஒற்றெழப்படை. உதாரணத்திற்கு ஒற்றெழப்படை எப்படி பிரிக்கலாம்? ஒற்று கூட்டல் அளபெடை. ஒற்றுனா இந்த இடத்துல இந்த மெய்யெழுத்துக்கு பேர், இன்னொரு பேர் ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லும். 18 மெய்யெழுத்துக்களுக்குமே இன்னொரு பேர் ஒற்றெழுத்து. அந்த ஒற்றெழுத்துக்கள் அளவெடுக்கும் பொழுது அதை நம்ம ஒற்றெழப்படை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. குற்றிய லுகரம். இந்த இடத்துல பாருங்கள், இது எப்படி பிரிக்கலாம்? குற்றிய கூட்டல் லுகரம், குற்றிய கூட்டல் உகரம். குற்றிய லுகரன்னு வந்துட்டா எப்படி பிரிப்பீங்க? இல்லு கூட்டல் உ
அப்போது லூன்னு வருதா? அப்போ இந்த இடத்துல ஹீரோ யார்? ஊ தான். அந்த ஊ எந்த அளவுக்கு உங்களுக்கு குறுகி ஒலிக்குது? ஊன்றது என்னது? சின்ன ஊவா பெரிய ஊவா? சின்ன ஊ. சின்ன ஊவுக்கு என்னென்னு சொல்லுவேன்னு ஒரு பேர் குறில். குறில் என்னங்க? மேக்ஸிமம் ஒரு மாத்திரை தான். அந்த ஒரு மாத்திரை இன்னும் குறுகி ஒலிக்கும் போது அரை மாத்திரையாக மாறுறது. புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்போது அளபடி என்றால் நீண்டு ஒலித்தல், குற்றிய அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா குறைந்து ஒலித்தல். புரியுதுங்களா? அதே போல் குற்றிய லுகர மாதிரியே குற்றிய லிகரம்னு ஒன்று இருக்குது. லிகரம். லிகரத்தை எப்படி பிரிப்பீங்க? இல்லு கூட்டல் ஈ. சின்ன ஈ தானே வந்திருக்கு. அப்போ இது வந்து குறியில் தானே. குறியலுக்கு ஒரு மாத்திரை 1. அப்போது இல்லு கூட்டல் ஈ சேர்ந்தால் லீ மாறிடும். அப்போது ஈ ஆனது குறுகி ஒலித்தல். ஈ வந்து இயல்பாக ஒலிக்கும் பொழுது அது குறியிலாக இருந்தால் ஒரு மாத்திரை, குறுகி ஒலித்தால் அரை மாத்திரை. எங்கே குறுகி ஒலிக்கணும், எந்த இடத்துல நீண்டு ஒலித்து அளபடியாக மாறணும் அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இசை ஒரு கலை நயம் ஏற்படுத்த முடியும். புரியுதுங்களா? அடுத்தது ஐகார குறுக்கம். இந்த இடத்துல யார் ஹீரோ பாயிண்ட்டு நல்லா பாருங்கள். ஐ. ஐ என்பது குறில் நடிலா? குறில். சாரி, நெடில். நெடில், நான் தப்பாக சொல்லிட்டேன். ஐ என்பது நெடில். ஐ என்பது தனித்து ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். நெடில் பொறுத்த வரைக்கும் ஒலிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை. அப்போது ஐகார குறுக்கம். ஐ என்பது தனியாக ஒலித்தால் 2 மாத்திரை. அது குறுக்கம் அடையும் பொழுது அது தன்னுடைய இயல்பான 2 மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தல். புரியுதுங்களா? முன்னாடி சொல்லியிருப்பேன். குறுக்கம் என்றால் குறுகி ஒலித்தல், அளபடி என்றால் நீண்டு ஒலித்தல். இதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல எந்த ஒரு ஃபாண்ட் வருது? ஐ வருதா? அப்போது ஐ குறுகி ஒலிக்கணும். குற்றிய லகரத்தில் லீ வருதா? இல்லு கூட்டல் ஈ. ஈ வந்து குறுகி ஒலிக்கணும். குற்றிய லொகரத்தில் லூ வருதா? இல்லு கூட்டல் ஊ. ஊ வந்து குறுகி ஒலிக்கணும். சரிங்களா? இதுதான் விஷயம். அடுத்தது பாருங்கள், அவுகார குறுக்கம். இங்கே குறுக்கம் வந்துருச்சா? அவுகார குறுக்கம் வந்துருச்சா? குறுக்கம்னா குறைந்தொலிக்கிறது. அப்போ இதில் யார் ஹீரோ பாயிண்ட்டு? அவு. அவு என்றால் குறிலா நெடிலா? நெடில். நெடிலுக்கு உரிய மாத்திரை 2. 2 மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தல் அவுகார குறுக்கம். அப்போ அவு என்றது நெடில். நெடிலுக்கு உரிய மாத்திரை 2. 2 மாத்திரையிலிருந்து சற்று குறுகி ஒலித்தது அவுகார குறுக்கம். உதாரணத்துக்கு அவு என்று தனியாக ஒலித்தல் 2 மாத்திரை. அதே ஔவையார். சரிங்களா? ஔடதம் அப்படின்னு இன்னொரு வார்த்தையோட சேர்ந்து ஒலிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். மகர குறுக்கம். இங்கே குறுக்குமா? ஆமாம், குறுக்கம் அப்படின்னாவே குறுகி ஒலிக்கணும். யார் இங்கே ஹீரோ பாயிண்ட் அப்படின்னா மா கிடையாது, இம்முன்னு சொல்லுவோம். சரிங்களா? எங்கே இம் எங்கே இருக்குது பாருங்கள். அந்த இம் அப்படின்றது என்னது? ஒரு புள்ளி எழுத்து அல்லது ஒற்றை எழுத்து அல்லது மெய்யெழுத்து. இந்த மெய்யெழுத்து 18மே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான். அது இக்கா இருந்தாலும் சரி, இன்னா இருந்தாலும் சரி, இம்மா இருந்தாலும் சரி, மொத்தம் 18 மெய்யெழுத்துக்களுமே ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அளவு தான். உச்சரிக்க ஆகும் காலம் அரை மாத்திரை. இந்த அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் பொழுது இம்மானது கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருப்போம் இல்லையா? குறைஞ்சபட்சம் 1/4 மாத்திரை, அதிகபட்சம் 2 மாத்திரை, 2க்கு மேலே போகும்போது அது அளபடை மாத்திரைன்னு சொல்லுவோம். 10வது பாருங்கள், ஆயுத குறுக்கம். ஆயுதம்னா யாருங்க? அக்குன்னு தானே பார்த்தோம். இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஆயுதம் பார்த்துருந்தோம். 10வது இடத்துலையும் ஆயுத குறுக்கம். ஆயுதம் தனியாக வந்துருச்சுன்னா அக்கு. இது தனியாக ஒலிக்கும் பொழுது எவ்வளோங்க? அரை மாத்திரை. ஆயுதம் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறுகி ஒலித்தால் அரையிலிருந்து 1/4 மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும். உதாரணத்துக்கு அக்குன்னு தனியாக ஒலிச்சதுன்னா அரை மாத்திரை. அதுவே எக்கு என்று அக்கு இடையில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த அக்குன்ற உச்சரிப்பு குறைஞ்சு ஒலிக்கும். அப்போ அது 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய இந்த சப்தத்தை நாம் என்னென்னு சொல்கிறோம்? ஆயுத குறுக்கம் என்று சொல்கிறோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் புரியுது, ஆனால் புரியல அப்படின்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக தான் புரியும். இப்போ தான் நம்ம பேஸ்மெண்ட் போட்டிருக்கோம். பேஸ்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே எத்தனை 2BH, எத்தனை மாடி, என்ன கலர் பெயிண்ட், அதெல்லாம் யோசனை பண்ணிங்கன்னா பேஸ்மெண்ட்டு போடுற ஒரு ஐடியாவே போயிடும். அப்புறம் பேஸ்மெண்ட் வீட்டுக்கு ஆயிரும். சரிங்களா? அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ சார்பு எழுத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இருக்கக்கூடிய 247 ஃபாண்ட்டை வச்சு எப்படி ஒரு கவிதை எழுதலாம், எப்படி ஒரு பாடல் எழுதலாம், எப்படி வந்து பேசலாம், எப்படி புரிஞ்சுக்கலாம், எந்த வார்த்தை இழுவையாக பேசணும், எந்த வார்த்தையை குறைச்சி பேசணும், இந்த மாதிரி ஒரு இலக்கணத்தை தொகுத்து வழங்குவது சார்பு எழுத்துங்க. சரிங்களா? அந்த சார்பு எழுத்துனா வேறு எதுவுமே கிடையாது. தமிழ் இலக்கணத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று எழுத்து இலக்கணம், இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், அதாவது இலக்கணத்தை 5ஆக பிரிச்சிருப்பாங்க இல்லையா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு. அந்த எழுத்து இலக்கணத்தையே 2ஆக பிரிப்பாங்க. எழுத்து இலக்கணம் ஒன்று வந்து முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சரிங்களா? ஓகே, எழுத்து இலக்கணத்தை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்துன்னு என்னங்க? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும்
சேர்ந்தால் முதல் எழுத்து, மொத்தம் 30. சார்பு எழுத்துனா மொத்தம் 10 இருக்குது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகே ஃபைன், இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எவ்வளோ மாத்திரை இருக்குது அதை பார்த்தலாம். இப்போ இந்த டேபிளில் நம்ம மாத்திரையினுடைய அளவெல்லாம் பார்த்துட்டோம். இப்போது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் என்ன மேக்ஸிமம் இருக்குன்னா, குறியில் இருக்கும், நெடில் இருக்கும், மெய் இருக்கும், ஆயுதம் இருக்கும், உயிர்மெய் இருக்கும், உயிர் குறியில் இருக்கும், உயிர் நெடில் இருக்கும், உயிர்மெய் குறியில் இருக்கும், உயிர்மெய் நெடில் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை முதல் 1 மாத்திரை முதல் 2 மாத்திரை வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கெல்லாம் மாத்திரைலாம் ஓவர். இதுக்கு மேலே சார்பு எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாத்திரை வருது, இது கண்டிப்பாக கட்டாயம் கேட்பாங்க. பார்த்துடலாமா? ரைட், இதில் பாருங்கள், இந்த மாத்திரையெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, எழுத்துக்களின் மாத்திரை பாருங்கள். குறில் எழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, குற்றிய லுகரம் அரை மாத்திரை, குற்றிய லிகரம் அரை மாத்திரை, முற்றிய லுகரம் 1 மாத்திரை, ஐகார குறுக்கம் 1.5 மாத்திரை. இங்கே 11/2ன்ற மாதிரி இருக்கும், 1.5. சரிங்களா? அவகார குறுக்கம் இதுவும் 1.5 மாத்திரை தான், 1 1/2. சரிங்களா? இது வந்து 11/2ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்பெல்லிங். மகர குறுக்கம் 1/4 மாத்திரை, ஆயுத குறுக்கம் 1/4 மாத்திரை, ஒற்றளப்படை 1 மாத்திரை, கடைசியாக உயிரிழப்படை 3 மாத்திரை. தெரியலையா? எழுதி போட்டுறேன். உயிரிழப்படை 3 மாத்திரை. அந்த 3ன்றது என்னங்க, அளபடைன்னு வரும்பொழுது உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் தான் அளபெடுக்கும். உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களுடைய மாத்திரை 2. அப்போ 2க்கு மேலே போகும்போது அளபடியாக மாறும் பொழுது +1, அதாவது 3 மாத்திரை அளவு ஒலிக்கும். 3க்கு மேலே எவ்வளோன்னு தெரியாது, அதிகபட்சம் 3. அப்படி 3ஆக வந்துட்டால் அளபடை, அப்படி அளபடியாக வந்துட்டால் 3 மாத்திரை. எப்படினாலும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். குறில் எழுத்து பாருங்கள், குறில் எழுத்துன்னு எப்படி பிரிக்கலாம்? உயிர் குறில், ரெண்டாவது உயிர்மை குறில், உயிர்மை குறில் பிரிக்கலாமா? இந்த ரெண்டுக்குமே 1 மாத்திரை தான். உயிர் குறில் என்னது? உயிர் குறில்னா அ, இ, உ, ஏ, ஓ. 1 மாத்திரை, 1 மாத்திரை, 1 மாத்திரை, 1 மாத்திரை, 1 மாத்திரை. இப்போ இதை சார்ந்து இந்த 5 உயிர் எழுத்தையும் உயிர் குறில் எழுத்தையும் சார்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்து பார்க்கலாமா? இப்போது ஆ இருக்கா, முன்னாடி இக்கு, இக்கு கூட்டல் அ, அ. அப்போது ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உயிர் குறில் வந்துச்சுன்னா தோன்றுவது, நான் தப்பாக சொல்கிறேன், காவுக்கு ஆவு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிர் குறில் வரும் பொழுது, ஒரு மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிர் குறில் வரும் பொழுது மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னவா வரும்? உயிர்மெய் குறிலாக வரும், உயிர்மெய் குறிலாக வரும். அப்போ அதுக்கும் 1 மாத்திரை தான். இப்போது இச்சு அப்படின்ற ஒரு மெய்யை தொடர்ந்து ஒரு இ அப்படின்ற ஒரு உயிர் குறில் வருது அப்படின்னா, ஒரு இச்சுன்ற மெய்யெழுத்தை தொடர்ந்து இ என்ற ஒரு உயிர் குறில் வருதுன்னா புதிதாக என்ன பிறக்கும்? உயிர்மெய் குறில் தான் பிறக்கும். என்னவா பிறக்கும்? சி அப்படின்ற ஒரு உயிர்மெய் குறில், உயிர் மெய் குறில். இதுக்கும் 1 மாத்திரை தான். ஆக மொத்தம் ஒரு பாருங்கள், குறில் எழுத்து பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். உயிர் குறில் அதுக்கு 1 மாத்திரை தான், உயிரும் மெய்யும் சேர்ந்து ஒரு புதிதாக உயிர்மெய் குறில் தோன்றும் பொழுது அதுக்கும் 1 மாத்திரை தான். அதை தான் நான் சொல்ல வரேன். மாத்திரை என்றால் ஒலிக்கும் கால அளவு. சரிங்களா? ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது பாருங்கள், நெடில் எழுத்து 2 மாத்திரையாம். அப்போது 2 மாத்திரை என்னது? இதை 2ஆக பிரிக்கலாம். நெடில் அப்படின்னா உயிர் நெடில், இன்னொன்று உயிர்மெய் நெடில். இது 2ஆக பிரிக்கலாமா? உயிர்மெய் நெடில். ஓகேங்களா? 1 செகண்ட். சரி, ஓகே, எதோட விட்டுன்னு தெரியலையே. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். அப்போ பாருங்கள், மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்களா? மெய்யெழுத்தில் பாருங்கள்,
கசட தபர தபர ஞன நமன யரல வல ல. மேலெல்லாம் புள்ளி வச்சு வேலை முடிஞ்சது. இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இத்து இத்து இந்த இப்பு இம்ம இரு எள்ளு இவ்வு எள்ளு இல்லை இரு என்ன, இது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான். இது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான். சரிங்களா? எல்லாத்துக்குமே அரை மாத்திரைன்றதை சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது 18 மெய்யெழுத்துக்களில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அரை மாத்திரை தான். இப்போ உதாரணம் சொல்லி பாருங்கள். இக்கு இக்கு அந்த ஒரு சொடுக்கு போடுறதுக்கு முன்னாடி இக்குன்ற வார்த்தை சொல்லி மறைஞ்சிரும். இக்குலேருந்து இங்கிலேருந்து இச்சிலேருந்து இத்து இப்போ இம்மி இன்ன வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு வார்த்தை எந்த ஒரு எழுத்து சொன்னாலும் சரி அது அரை மாத்திரை தான். இப்போ சொல்கிற பாருங்க. உதாரணத்துக்கு இத்து இத்து இருக்குல்ல, சொல்லிட்டா? ரெடி 1 2 3 இத்து. அந்த சொடுக்கு போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இத்து மறைஞ்சிருச்சு. இட்டு சொல்லட்டுங்களா? இட்டு இட்டு இட்டு. பார்த்தீங்களா? இட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொடுக்கு போடுற நேரம் போய்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு அக்கு என்பதற்கு அரை மாத்திரை தான். குற்றிய லுகரம் இதுக்கு அரை மாத்திரை. குற்றிய லிகரம் அரை மாத்திரை. முற்றிய லுகரம் ஒரு மாத்திரை. ஐகார குறுக்கம் அரை மாத்திரை. அவகார குறுக்கம் அரை மாத்திரை. வேற என்ன? மகர குறுக்கம் கால் மாத்திரை. ஆயுத குறுக்கம் கால் மாத்திரை. ஒற்றளப்படை ஒரு மாத்திரை. உயிரிழப்படை 3 மாத்திரை. ஓகேங்களா? இதில் பாருங்கள், முற்றிய லுகரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதனால் சார் முற்றிய லுகரம். முற்றிய லுகரம் அப்படின்னா தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய உகரம் மற்றும் தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய உகரம், அதான் முற்றிய லுகரம். சரிங்களா? அதை பற்றி பின்னாடி நம்ம பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? சொன்ன வரைக்கும் கான்செப்ட் ஓகே தானே? சரி பாருங்கள், இந்த டேபிளை வச்சு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாத்திரையினுடைய அளவு, இந்த சார்பெழுத்துக்கள், இதெல்லாமே இந்த டேபிள்லேருந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சாதாரண ஒரு ஆக்காங்கச்சா அப்படின்ற ஒரு டேபிள் வாய்ப்பாட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு சில விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து ஆக்காங்கச்சா வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எழுதிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா தெரியுன்றதை வேறு, நம்ம அப்படியே தெரிஞ்சே லைனாக நம்ம எழுதுகிறோமான்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தெரியுன்றதை விட எத்தனை பேருக்கு லைன் ஆர்டர் விஷயம் தெரியும். அதனால் நீங்கள் எழுதி கைப்படி எழுதிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு. இதில் பாருங்கள், முதல்ல சார்பு எழுத்துக்களில் மொத்தம் 10 இருக்கா? 10 சார்பு எழுத்துக்களில் முதல்ல என்ன வரும்? குறில் எழுத்து. இதில் எங்கெல்லாம் குறில் இருக்குது பார்த்தலாமா? சீக்கிரம். குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை. அப்போ குறில் உயிர் குறில் அ இ உ ஏ ஓ, இதெல்லாம் உயிர் குறில். அதுவே உயிர்மை குறில் அப்படின்னா இந்த ஆக்கு கீழே, ஈக்கு கீழே, ஊக்கு கீழே, ஏக்கு கீழே, ஓக்கு கீழே, இது கீழே வரக்கூடிய உயிர்மை எல்லாம் என்னது? க ங ச ஞ ட கி நீ சி நீ போயிட்டே இருக்கும். அப்படி கீழே வரைக்கும் 18 வரைக்கும் போயிட்டே இருக்கும். கு ங சு நு கே ஞே சே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை தான். எல்லாத்துக்குமே ஒரு மாத்திரை தான். அப்போ குறிலுக்கு உயிர் குறிலுக்கு ஒரு மாத்திரை மற்றும் உயிர்மை குறிலுக்கும் அதே ஒரு மாத்திரை தான். ஈஸியாக புரிஞ்சிருச்சுல? இந்த டேபிள் வச்சு நம்ம அசால்ட் அடிக்கலாம். சரிங்களா? இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போது நம்ம கணக்குப்படி 5 உயிர்குறிலுடன் 5 உயிர்குறிலுடன் 18 மெய் சேரும் பொழுது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும்? 90. மொத்தம் எத்தனை இருக்குது? உயிர்மெய் குறில். உயிர்மெய் குறில் மொத்தம் எவ்வளோ இருக்குது? 90 உள்ளது. கண்டுபிடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? எஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குரூப் 4ல் கட்டாயம் நீங்கள் அதிகமான மார்க் வாங்குறது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து பார்க்கலாமா? சரி ரைட், அடுத்து பார்ப்போம். வேறு கலர் ப்ளூ. அடுத்தது என்னது? உயிர் நெடில். நெடில் பார்க்கலாமா? நெடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மாத்திரை. நெடில் 2ஆக பிரிக்கலாமா? ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 வந்திருக்கா? அப்போது உயிர் நெடில் 7 ப்ளஸ்
உயிர்மெய் நெடில். உயிர்மெய் நெடில் அது எத்தனை பார்த்துடலாமா? ஆக்கு கீழே கா ங சா ஞா டா நா தா நான் போயிட்டே இருக்கும். ஈக்கு கீழே கீ நீ சி நீ டி நீ தி போயிட்டே இருக்கும். ஊக்கு கீழே கு மு சு நியூ டூன்னு போயிட்டே இருக்கும். ஏக்கு கீழே கே ங்கே சே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஐக்கு கீழே கை கைக்கு. ஓக்கு கீழே கோ ngோ சோ டோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவு கீழே கவுங்க சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். மொத்தம் எத்தனை இருக்கு? உயிர் நெடில் 7 பெருக்கல் உயிர் மெய் எத்தனை இருக்குது? சரி, மெய் எழுத்து எத்தனை இருக்குது? 18. ரெண்டையும் பெருக்கினா 126 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ உயிர் நெடில் என்றால் 7, உயிர்மெய் நெடில் என்றால் 126. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த டேபிள் வச்சு நம்ம இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறோன்னா அந்த டேபிள் சாதாரண டேபிள் கிடையாது. இதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் ஒளிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? கான்செப்ட் கிளியர் தானே? அடுத்தது, அப்போ குறில் எழுத்து பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரை, நெடில் பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சார்பு எழுத்து 10 வகைகள். சார்பு எழுத்து 10 வகைகள். 1 குறிலுக்கு 1 மாத்திரை, 2 நெடிலுக்கு 2 மாத்திரை, 3வது யார்? மெய்யெழுத்து பார்க்கணும். மெய்யெழுத்து எங்கே இருக்குது? அந்த டேபிளே பாருங்கள். இந்த 18 மெய்யெழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை. முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அரை மாத்திரை. அப்போ இது எல்லாமே மெய்யெழுத்து. இந்த வரிசை எல்லாமே மெய்யெழுத்து. சரிங்களா? கடைசி வரைக்கும் மெய்யெழுத்து. ஓகே. நீங்கள் வந்து ஸ்கூலில் படித்த இந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் வந்து 5 ரூபாய் இல்லை 10 ரூபாய்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்பாடுன்னு சொல்லி ஒன்று வாங்கி வச்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது ஆயுத எழுத்து. இந்த டேபிள் ஆயுத எழுத்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்க. அக்கு. அக்கு என்பது ஒரு ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து எங்கேருந்து பிறக்கும்? தலையிலிருந்து பிறக்கும்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. தலையிலிருந்து பிறக்கும். இதனுடைய மாத்திரை எவ்வளோங்க? ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரை மாத்திரை தான். அரை மாத்திரை. இங்கே ஒரு அரை போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது, ஆயுத எழுத்து எப்பவுமே ஒரு எழுத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ பிறக்காது, இடையில் மட்டுமே பிறக்கும், தனியாகவும் தோன்றாது. ஓகேங்களா? அதனால் இதுக்கு பேர் தனிநிலை என்றும் அழைக்கலாம். தனிநிலை. நான் எப்பவுமே தனியாக தான் இருப்பேன், யாருக்குள்ளேயும் சேர மாட்டேன். அப்படி சேர்ந்தால் ஒரு வார்த்தைக்கு நடுவில் எஃகு, அக்கு, அக்கேனம் இது மாதிரி ஒழிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். குற்றியல் உகரம். இதில் எது குற்றியல் உகரம்? வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிங்க் கலர். குற்றியல் உகரம். நல்லா பாருங்க. குற்றிய லுகரம். இதுக்கு எத்தனை மாத்திரை? குற்றிய லுகரம். லுகரம் உகரம் வந்து ஒரு மாத்திரை, குறைஞ்சு வந்த அரை மாத்திரை. கரெக்டா? ஆமாம். இப்போ பாருங்க, குற்றிய லுகரத்துக்கு இந்த ஊ தான் கான்செப்ட். ஊ வந்து குறைஞ்சு ஒழிக்கணும். ஊ என்பது குறில். அது தனியாக ஒழித்தால் ஒரு மாத்திரை, குறுகி ஒழித்தால் அரை மாத்திரை. அப்போ இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது முற்றிய லுகரம். 5வது முற்றிய லுகரம். இதுக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அப்புறம் என்னங்க? முற்றிய லுகரம் அப்படின்னா உயிர் குறிலை தொடர்ந்து அல்லது உயிர் மெய். ஒரு நிமிஷம் இருங்க. இதில் பாருங்கள், தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய உகரம். இது ஒரு தனிக்குறில். பா. சு என்பது ஒரு உகரம். சு என்றது என்னது? இச்சு கூட்டல் ஊ சேர்த்துச்சுன்னா சு. அதே போல் வா என்பது ஒரு தனிக்குறில். டூ என்பது இட்டு கூட்டல் ஊ என்பது உகரம். டூ. பூ என்பது ஒரு குறில், தனிக்குறில். தனிக்குறிலை அடுத்து ஒரு உகரம். கு என்பது எப்படி வரும்? இக்கு கூட்டல் ஊ, கு. அப்போது இந்த மாதிரி தனிக்குறிலை அடுத்தோ தனி நடுலை அடுத்து வரக்கூடிய உகரம் என்பது இவ்வாறு முற்றியல் உகரம் என்று அழைக்கப்படுகிறது. முற்றியல் உகத்துக்கான மாத்திரை 1. ஓகேங்களா? அதுவே தனி நெடிலை அடுத்து வரக்கூடிய உகரம் என்றால் பாருங்கள், மாவு, சாவு. சரிங்களா? வேற என்ன சொல்லலாம்? பாடு, மாடு. இது தனி நெடில், தனி நெடில், தனி நெடில், தனி நெடில். இந்த வு, டு, டு இதெல்லாம் என்னதுங்க? உகரம். எனவே இதுக்கு எல்லாமே ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தனி குறில் மற்றும் தனி நடுவில் எடுத்து வரக்கூடிய உகரத்துக்கு ஒரு மாத்திரை. அப்போ ஊவை வச்சே குற்றியல் உகரத்தையும் கண்டுபிடிக்கலாம், முற்றியல் உகரத்தையும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து யாருங்க? அடுத்தது ஐகார குறுக்கம்.
அடுத்து யாருங்க? ஐகார குறுக்கம். எழுதிக்கோங்க. ஐகார குறுக்கம். இதுக்கு கான்செப்ட் யார்? ஐ தான். ஐ தான் கான்செப்ட். ஐ என்பது குறிலா நெடிலா? நெடில். நெடில் ஒலிக்கக்கூடிய ஆகக்கூடிய கால அளவு நெடில் எப்பவுமே 2ன்னு சொல்லிட்டோம். அப்போது நெடில் அப்படின்னு வரும்போது ஐ 2 மாத்திரையா? இந்த குறுக்குன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போது இந்த இடத்துல குறுகி ஒலித்தால் 2லிருந்து குறைஞ்சு என்னவா மாறி போயிடும்? 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். ஒரு வார்த்தையின் முன்பாக ஐயப்பன் ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டோம். ஐ தனியாக ஒலிச்சா 2 மாத்திரைங்க. ஐக்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸ் மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஐயில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பானது சற்று குறைந்து ஒலிப்பது போல் தோன்றும். ஐ எப்படி 2 மாத்திரை வருதா? ஐயப்பன். ஐ சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே யா வந்து என்ட்ரி போட்டுறாரு. அப்போ ஐயுடைய உச்சரிப்பு குறைந்து 2 மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய இதை தான் நம்ம ஐகார குறுக்கம் என்று சொல்கிறோம். எனவே ஐகார குறுத்திற்குரிய மாத்திரை 1.5. அப்படி தானே? கரெக்டு தான். கரெக்டாக போயிட்டுருக்க. அடுத்தது யாருங்க? ஐகார குறுக்கத்துக்கு அப்புறம் அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கத்துக்கு யார் கான்செப்ட்? அவு தான். அவுகார குறுக்கம். நல்லா பாருங்கள். அவு அப்படின்னு போட்டாலே தனியாக ஒலித்தால் அது குறில் நடிலா? நெடில். நெடிலுக்குரிய மாத்திரை 2ன்னு பார்த்தோமா? அப்போ அவு என்பது தனியாக ஒலித்தால் மட்டும்தான் 2 மாத்திரை. சேர்ந்து ஒலித்தால் பாருங்கள் ஔவையார். அப்போ கண்டிப்பாக அவு என்ற 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலித்தால் 1.5 மாத்திரையாக ஒலிக்கும். அவு என்பது வார்த்தையின் முதலில் மட்டுமே ஒலிக்குமே தவிர வார்த்தையின் இடையில் ஒலிக்காது, இறுதியிலும் ஒலிக்காது. அப்படி ஒரு வார்த்தையின் இடையில் ஒலித்தால் அல்லது அதை தொடர்ந்து மீண்டும் ஒலித்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? அளபடை. சரிங்களா? அளபடைன்னு சொல்லுவோம். ஓகே, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு இடையில் ஒலிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் அளபடைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கெடுப்பதும் ஒரு திருக்குறள் இருக்குல்ல, கெடுப்பதும் அப்படின்னு இருக்கா? இங்கே பாருங்க, கெடுப்பதும் அப்படின்றதுக்கு பதிலாக வார்த்தையை நீட்டி சொல்வதற்காக இப்படி போட்டிருப்பாங்க திருக்குறளில். கெடுப்பது ஏன் ஊ வந்துச்சு நடுவில்? உயிரெழுத்துக்கு ஒரு வார்த்தைக்கு நடுவில் வராதுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த தூன்றது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ. அப்போது தூவை தொடர்ந்து இழுவை என்னன்னு சேர்த்தி வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு உயிரெழுத்தாகிய குறில் ஒன்று இனெழுத்தாக வந்துள்ளது. அப்படி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னங்க? தூ இழுத்து சொல்லணும். ஓதல் வேண்டும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுபடி ஒரு நெடிலை தொடர்ந்து உயிர் நெடிலை தொடர்ந்து ஒரு உயிர்குறில் சேர்ந்து வருகிறது. இதனோட இணையெழுத்து ஏன் வந்துச்சு அப்படின்னா வரும், நீண்டு ஒலிப்பதற்காக அளபடி எடுத்து வரும். சரிங்களா? சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது யார்? மகர குறுக்கம். இதில் பாருங்கள், இம்முக்கு ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இம்முக்கு ஒரு ரவுண்டு. மகர குறுக்கம். இம் என்பது மெய்யெழுத்து ஒலிக்க ஆகக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. அது குறுக்கமாக மகர குறுக்கமாக ஒலிக்கும் பொழுது 1/4 மாத்திரை. அதாவது பாருங்கள், போன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. இந்த சொல்லில் இம்மு வந்து தனியாக ஒலிக்காமல் இம்மு சேர்ந்து ஒலிக்கும்போது போன் அப்படி ஷேர் ஆகிக்குது. 1/4 மாத்திரை அங்கே போயிடுச்சு. போன். வரும் வண்டி. இப்போது இம்மு தனியாக ஒலிக்கும்போது அரை மாத்திரை. வரும் வண்டி. இப்போ இம்மு பாருங்கள், வா எண்டி. வரும் வண்டி. இம்மு வந்து அரை மாத்திரை விட கம்மியாக தான் கேட்கும். வரும் வண்டி அப்படி சொல்லலை அப்படி போகிற போக்கில் போயிடும் இம்மு. அதனால தான் மாத்திரை குறைந்து ஒலிக்கிறது. ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து என்பதனால் இது வந்து தனியாக ஒலிக்கும் போது அரை மாத்திரை. இது பாருங்கள், அக்கு எக்கு. சரிங்களா? அக்திலார். இப்போது அக்கு என்பது ஒரு வார்த்தைக்கு முன்பாக ஒலிக்கும் பொழுது இடையில் வரும் பொழுது அது தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம என்னென்ன சொல்லுவோம்? ஆயுத குறுக்கம். ஆயுத எழுத்து குறுக்கம் பெற்று வந்துள்ளது. குறுக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடிய நிகழ்வை நம்ம என்னென்ன சொல்லுவோம்? குறுக்கம் என்று அழைக்கின்றோம்.
அளபடை என்றால் ஒன்றும் இல்லைங்க, தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவை விட சற்று நீண்டு ஒலிக்கக்கூடிய அளவை நாம் அளபெடை என்று அழைப்போம். அப்போ இங்கே வந்து ஹென்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அளபெடை நீண்டு ஒலித்தல், நீண்டு ஒலித்தல். குறுக்கம், குறுக்கம் என்றால் குறுகி ஒலித்தல், குறுகி ஒலித்தல். தட்ஸ் ஆல். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஒற்றளப்படை, ஒற்றளப்படை ஒற்றெழுத்துக்களில் ஒரு சில எழுத்துக்கள் அளவெடுக்கும். சரிங்களா? ஓகே, அதில் பாருங்கள், ஒற்றெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. 18 எழுத்துக்களுமே அளவெடுக்காது. 10 எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும். அது என்னன்றது நான் சொல்லிடுறேன். இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இம்மு, இன்னு, இவ்வு, ஈ, இல்லு, இல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அப்போ அளவெடுக்காத எழுத்துக்கள் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது அளவெடுக்காது. ஓகேங்களா? 1 2 3 4 5 6. அதே போல் மெல்லின மெய்களில் இங்கு, இன்னு பாருங்கள், அளவெடுக்காத வல்லினமைகள் 6, மெல்லினமைகள் 2, மொத்தம் 8 எழுத்துக்கள் அளவெடுக்காது. ஆனால் இங்கே 10 எழுத்துக்கள் அளவெடுக்கும். பாருங்கள், இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, ஈய, இல்லு, இல்லு, மொத்தம் 10 எழுத்துக்கள் அளவெடுக்கும். அளவெடுக்காதது எதுன்னு கேட்டாங்கன்னா கசட தபர அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்காது. அது கூட இருக்கக்கூடிய, அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மெல்லின மெய்யெழுத்துக்கள் ஞான வரிசையில் இங்கு, இன்னு, இதுவும் அளவெடுக்காது. இது மொத்தம் 8 ஆச்சு. 6 + 2 8, மேலே ஒரு 10. ஓகேங்களா? அப்போ 10 எழுத்துக்கள் மட்டுமே அளவெடுக்கும். 18ல் 10 தான் அளவெடுக்கும், 8 அளவெடுக்காது. புரிஞ்சுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுதில்ல? ஓகே. அடுத்தது உயிரிழப்படை. உயிரிழப்படை என்னங்க? உயிரெழுத்துக்கள் அளவெடுப்பது. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. ஆ முதல் அவ் வரைன்றதை பார்த்துட்டோம். இந்த 12மே அளவெடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் இருக்கக்கூடிய உயிர் நெடில், உயிர் நெடில் மொத்தம் 7 இருக்குது. அது மட்டும்தான் அளவெடுக்கும். ஓகேங்களா? என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. 7மே அளவெடுக்கும். அவ்வளோதாங்க விஷயம். அப்போ அப்படி அளவெடுத்துச்சு அப்படின்னா இயல்பாக ஒலிக்கக்கூடிய அளவை விட சற்று நீண்டு ஒலிக்கும். அப்போது உயிர் நெடில் மொத்தம் 7 இருக்குது. 7 ஒலிப்பதற்கு இதுக்கு 2 மாத்திரை, ஈக்கு 2 மாத்திரை, ஊக்கு 2 மாத்திரை, இப்படி தானே வந்துச்சு. ஆனால் இப்போது சற்று நீண்டு ஒலிப்பதால் 2 மாத்திரையிலிருந்து 2 + 1, அதாவது 3 மாத்திரையாக ஒலிக்கும். அப்போது உயிர் கூட்டல் அளபடை இப்படி பிரிக்கலாமா? உயிர் என்றால் 2 மாத்திரை, அளவெடுக்கும் போது +1 மாத்திரை, ஆக மொத்தம் 3 மாத்திரை அளவு ஒலிப்பதனால் இதனை உயிரிழப்படை என்று அழைக்கின்றோம். ஓகேங்களா? இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த சார்ட் வச்சு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த ஆக்காங்காச்சா ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஈயெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஈ என்பது குற்றி இலகரத்துக்கு வரும், ஊ என்பது குற்றி லுகரத்துக்கு வரும், ஐ என்பது ஐகார குறுக்கத்துக்கு வரும், அவு என்பது அவுகார குறுக்கத்துக்கு வரும், இம் என்பது மகர குறுக்கத்துக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து எழுத்து இலக்கணத்தை டக்குன்னு முடிச்சிடலாம். இதை வச்சு, இந்த சார்ட்டை வச்சு நம்ம எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முறை, தோன்றக்கூடிய முறை, எழுத்துக்களில் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா எழுத்துக்கள், முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள், இடையில் தோன்றும் எழுத்துக்கள், இதை பற்றி நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், எழுத்து இலக்கணத்தை தட்டி தூக்கிடலாம். சரிங்களா? அளபடியும் வச்சு தட்டி தூக்கிடலாம். புரியுதுங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
இந்த வகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பரவாயில்ல, நான் எழுதியே போட்டுறேன். 9342094208. ஏதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, டிஎன் டெட்டு, டிஆர்பி இதை பற்றின நாலேஜ் எனக்கு எதுவுமே தெரியாது. இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. டிஎன்பிஎஸ்னா கூட விலைக்கு எதுவுமே தெரியாது. ஐ எம் 0%. அதை பற்றின அவேர்னஸ் ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு ஏதாவது ஃப்ரீயாக கவுன்சிலிங் கிடைக்குமா, இதை படிச்சிருந்தால் இதை பாஸ் பண்ணலாம், இதை படி அந்த போஸ்ட் கிடைக்கும். குரூப் 4 இந்த மாதிரி சிலபஸ்னால் குரூப் 2 இந்த மாதிரி சிலபஸ். குரூப் 1 என்ன மாதிரி போஸ்ட் இருக்குது, குரூப் 2 என்ன மாதிரி போஸ்ட் இருக்குது, குரூப் 4 என்ன மாதிரி போஸ்ட் இருக்குது. டிஎன் டெட்டுன்றாங்க, டிஆர்பின்றாங்க. எதை படித்தா நான் டீச்சர் ஆக முடியும்? டெட் எழுதணுமா, டெட் எழுதக்கூடாதா? டிஆர்பி படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், டெட்டு படிக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான டவுட் இருக்குது. உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் 18 வயசு ஆகியிருந்தால் நான் வந்து விஏஓ ஆகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விஏஓ 10th பாஸ் பண்ணால் போதும். ஆனால் 18 24 வயசு நீங்கள் முழுமை பெற்றிருந்தால் விஏஓ. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி, எப்போ வேணாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனி டைம் எனிவேர் நீங்கள் வந்து ஆல்வேஸ் இந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிங்கன்னா ஆன் தி டைமில் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் நான் கொடுப்பேன். அதை வச்சு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த எஃபர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அடுத்தது வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.